அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அடைவுகள், இந்த ஜூன் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஜூன் மாதம், அதாவது இந்த கிரகங்களுடைய அடிப்படை, அதாவது ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச பயிற்சியாக போகிறாருங்க. இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் இந்த ஜூன் மாதத்தில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாருங்க. அப்போது ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய புதன் பகவானோடு இந்த சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்க போகுது, அதாவது மிதுன ராசியில். அதற்கு பிறகு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அப்போ குருவும் சுக்கிரனும் இணைந்து குரு சுக்கிர யோகமானது இங்கே உண்டாக போகுது. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற இந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேஷ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க. ஆக இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் ப்ளஸ் மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. இந்த ஜூன் மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் தைரியமானவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே அந்த காரியத்தை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்கணும், தைரியத்தோடும் துணிச்சலோடும் இந்த காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்குமே. எந்த விஷயத்தையாவது இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன தான், அதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அதனுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல மிகவும் ஒரு ஆர்வமிக்க நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் அதன் மூலமாக சில கெட்ட பேர் அப்படிங்கிறது வாங்குவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனாலேயே எனக்கு தேவையில்லாமல் கெட்ட பேருங்க, நல்லது செய்யணும்னு நினச்சி தான் செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி அதுவே எனக்கு எகென்ஸ்டாக மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னா யாருக்கு எல்லளவும் துரோகமே செஞ்சது கிடையாதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னை யாருமே அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் என்னோடய நேரமோ என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றா என்னுடைய சொந்த முயற்சியால் தான் இன்றைக்கி நான் வெற்றி அப்படிங்கிறது ஒன்று அடைஞ்சிருக்கேன். ஆனால் என்னுடைய வெற்றி மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியுதுங்க. ஆனால் அதனுடைய வலிகளும் வேதனையும் எனக்குத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சியானது இந்த ராசியில், அதாவது 2ஆம் மிதுன ராசியிலிருந்து கரெக்டாக குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. இந்த ஜூன் மாதத்தில் தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதம் சொல்லும்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இது வரைக்கும் சனி பகவானால் நிறைய விரயங்கள் மட்டுமே கொடுத்துட்டு, அந்த விரயங்கள் கூட உங்களுக்கு சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் நிறைய தடைகள், காரிய தடைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருப்பீங்க. என்னென்னா, நம்மளும் முயற்சி பண்ணுறோங்க, நிறைய கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம், ஆனால் நமக்கு அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. யாருக்கோ கிடைக்குதுங்க. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இன்றைக்கி முன்னாடி போயிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபரு, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்குது. ஆனால் என்னோடய நிலை, நான் இங்கேயே ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இங்கேயே கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய திறமை எல்லாத்தையுமே காட்டக்கூடிய இடமா தான் இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வு அப்படிங்கிறது பெருகுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையானது தொழில் ஸ்தானத்து மேலே படும்பொழுது புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே நேரத்தில்
தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது விலகும், லாபங்கள் பெருகும், நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களை கூட இந்த காலகட்டங்களை மேற்கொள்வீங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகங்க. ஏன்னா நிறைய அலைன்ஸ் பார்த்து 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 எப்படியாவது இது நடந்துரும், நமக்கு எப்படியாவது திருமணம் நடந்துரும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொரு பொருத்தத்தையும் பார்த்து ஒவ்வொரு டைமும் அதில் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா எல்லாம் ஓகேவாக இருக்குங்க, எல்லாம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடும். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த திருமணம் நடக்காமல் போயிடுது. மன உளைச்சல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கால சூழ்நிலையில் கட்டாயமாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு உச்ச பயிற்சியில் ஒருத்தருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில் கல்யாணம் ஆன நபர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கு. ஸோ அந்த தடைகளை மீறி உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாத வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சுங்க. எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ எல்லாத்தையும் போயாச்சு. எங்கெங்கே என்னென்ன வைத்தியம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஆனால் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாததுனால நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் போக முடியாமல் இருக்குங்க. எங்கேயாவது போனால் கூட இதுவே ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு என்னங்க இன்னும் உங்களுக்கு சுபகாரியங்கள் அப்படிங்கிறது எதுவுமே நடக்காமல் இருக்குது, இன்னமும் அதை எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணலையா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலையான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இதனால் குடும்பத்தில் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நடக்குங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போட்டுட்டோம், தேவையில்லாத விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவங்க 3ஆம் நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்தது. மாமனார் மாமியாருடைய பேச்சு கேட்குறதோ அல்லது தாய் அல்லது தகப்பனாருடைய பேச்சுக்களோ, நாத்தனாருடைய பேச்சுக்கள், இல்லை கூட பிறந்த சகோதரன் சகோதரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயங்கள் நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி, இது கூட அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ காரணமே இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு மன நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கி 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் உறவு முறைகள் அப்படிங்கிறது நம்மளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். அதுவும் இன்றைக்கி நிலைக்காமல் போச்சு. நம்மளை தேடி வந்தாங்க, எல்லாமே ஓகே தான் அப்படின்ட்டு இருந்தோம், காரணமே இல்லாமல் அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உறவுகளில் விரிசல் ஏற்பட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது நடக்கும். என்ன மாதிரினா, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக வீடு நிலம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த மண்மனை சார்ந்த யோகங்கள், வீடு கட்டுவதற்கான யோகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தில் அந்த குருவுடைய உச்ச பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான யோகமும், ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், தொழில், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், இது எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அப்போது நீண்ட நாட்களாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக நிறைவேறும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கல்வி ரீதியாக இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு பிடித்த துறையில் படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களே உருவாகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது, ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது காரணமே இல்லாமல் சில உடல் ரீதியாக பாதிப்பு, சோர்வுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். ஆனால் இவங்களுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஒரு ஆக்டிவ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஏன்னா ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க.
மன நிறைவு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, சோம்பலாகவே இருக்குங்க. என்னால் முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியல. சுறுசுறுப்புக்கு பேர் போன ராசிக்காரர் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள். அவங்களுக்கே இன்றைக்கி கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது முழுமையாக மாறும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட் அந்த 8ஆம் வீடு மேலே படும்பொழுது ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலக போகுதுங்க. வம்பு வழக்கு சார்ந்த சில விஷயங்கள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் அப்படிங்கிறது உண்டாகும். ஏன்னா இந்த கோர்ட்டு கேஸ்னால நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டேங்க. எனக்குன்னு சேர வேண்டிய சொத்துக்கள், எனக்குன்னு கிடைக்க வேண்டிய சில பங்குகள் அப்படிங்கிறது கூட என் கைக்கு கிடைக்காத அளவுக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி, உறவினர்கள் மத்தியிலையும் நிறைய எனக்கு இடையூறுகளை கொடுத்துட்ருந்தாங்க. அந்த இடையூறுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் முறைப்படி உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஆன்மீக காரியங்களில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அடுத்ததாக இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த கடனால் இது வரைக்கும் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு நிறைய டென்ஷன் ஆகி பிபி தாங்க அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கினேன், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அப்படியே கடன் மேலே கடனாக இன்றைக்கி வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது முழுமையாக மாறும். நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் கடன் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.